இறையின் ஒளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் ஒரு இளைஞன் மிகுந்த கோபத்துடன் ஒரு சித்தரிடம் வந்தான். ஐயா, என்னை ஏமாற்றியவர்களை என்னால் மன்னிக்கவே முடியவில்லை. அவர்களை நினைத்தாலே கோபமா வருகிறது என்றான். சித்தர் சிரித்தார். அவர் அருகில் இருந்த ஒரு எரியும் நெருப்பு துண்டை காட்டி, இதை கையால் பிடித்து உன்னை காயப்படுத்தவன் மீது நீ எரிந்தால் முதலில் யாருடைய கை எரியும் என்று கேட்டார். இளைஞன் உடனே என் கைதானே எரியும் என்றான். அப்போது சித்தர் மெதுவாக சொன்னார், மற்றவரை எரிக்க நினைக்கும் போது முதலில் நம் மனதை எரிக்கிறது. அதனால் கோபத்தை பிடித்து கொண்டிருப்பது மற்றவருக்கு தண்டனை அல்ல, நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனை. இளைஞன் அமைதியாக தலையை குனிந்தான். சித்தர் இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னார், மன்னிப்பது மற்றவருக்காக அல்ல, உன் மன அமைதிக்காக. நினைவில் கொள்ளுங்கள், கோபம் வந்தால் அறிவு வெளியேறும், அமைதி வந்தால் ஞானம் உள்ளே வரும். ஆகவே கோபத்தை விடுங்கள், மன அமைதியை பிடியுங்கள். அமைதியாக வாழ்பவனே உண்மையான வலிமை கொண்டவன்.